குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு துணிச்சலாக சொல்லி அவர் நடத்த போகிற முதல் மாநாடு அப்படிங்கிறனால கூடுதல் கவனம் ஒன்று, அதனால இது கவனிக்கப்படுது. மற்றபடி 21 கேள்விகள் கேட்டார்கள், எல்லாருக்கும் தான் கேட்குறான். கோயில் வாசலில் பிச்சை எடுப்போர் சங்கம் ஒரு மாநாட்டை நடத்தினாலும் அவர்களுக்கும் இந்த 21 நிபந்தனைகள் விதிக்கப்படும். ஒரு மாவட்ட செயல் ரீல் பண்ற விஷயம், இந்த 21 கேள்வி ஒரு 2 நாள்ல முடிகிற விஷயம். இவ்வளவு கூப்பாடு போட்டதுக்கு காரணம் அரசியல் தெரிந்த எவரும் விஜய் கிட்ட இல்லைங்கிறது தான். விஜய்க்கு தெரியல, ஒரு மாநாடு நடத்தினா 21 கேள்வி கேட்பாங்களோ, கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டிருந்தாலும் பதில் சொன்ன பிறகு சீனாலும் திமுக நீங்க அம்பலப்படுத்தணும், எங்களை வளர விடாம பண்றாங்க, வரும்போதே தடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். கேள்வி கேட்கறனாலே அவங்க பதட்டப்படுறாங்க. ஏதோ சினிமா டீசர் மாதிரியே இன்னும் சில விஷயங்களை நடத்துறது தான் எனக்கு எரிச்சலா வருது. இந்த அஜித் படம் விஜய் படம் வரும்போது தலைப்பை சொல்ல போறாங்கிறதுக்கு ஒரு பெப்ப கலப்பாய் பாருங்க, ஒரு படத்தோட தலைப்பு என்னடா இது. அவருடைய தொண்டர்கள் அப்படிதான் பழக்கப்பட்டிருப்பாங்க. எந்த தொண்டர்கள்? விஜயினுடைய ரசிகர்கள்னு சொல்லுங்க. ஒருவேளை இப்ப உடனடியா மாநாடு இல்லையோ, இன்னும் அப்படி தமிழ்நாடு அப்படியே புரட்டி போகுதா? இல்ல அடுத்த நாள் சோத்துக்கு வழி இல்லையா நமக்கு? இல்ல சார், எதுவும் பெருசா அறிவிப்பே இல்லாம இருக்கு. நான் என்ன சொல்றேன், என்ன கெட்டு போச்சுங்கிற. நானு விசிக்க ஒரு மாநாட்டை அறிவிக்கிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்துவோம். நான் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திப்பேன், இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுப்பேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு முன்னாலேயே இந்த குரலை எழுப்பியவர், உறுதியாக இந்த நிமிடம் வரை இருப்பவர் ஐயா டாக்டர் ராமதாஸ். அவரையும் நான் நேரில் சந்தித்து அழைப்பேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? கடந்த கால காயங்கள், எதிர்கால காயத்தை பேசுற விஷயமா இல்ல மது ஒழிக்கிறது உங்க நோக்கமா? ரைட் சார், ஒரு விஷயத்தை வச்சு நான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எதிராக நின்ற முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். நீங்க எடப்பாடி நேரில் போய் கூப்பிட்டு இந்த மேடையில உட்கார வச்சா எடப்பாடி வெக்கப்படுவார். ஏன்னா அவரும் மதுவை ஒழிக்க மறுத்தவர். இந்த ஒரு விஷயத்துல ஒன்னாகலாம், எல்லாரும் ஒரே புள்ளியில. இது கூட்டணினே பேசாதீங்க. நான் கூட சொல்றேன், மற்ற திமுகவுக்கு அழைப்பு விடுத்துட்டார், அப்ப திமுக கூட்டணி உடையுதா? எடப்பாடி நினைக்கிறது நடக்க போகுதா? இப்போ ஒரு நாள் ரொம்ப சீக்கிரம் அம்பலத்துக்கு வரதான் போகுது. வந்துட்டு போட்டுமே. திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே போறானா ஒரு நாள் அரசியல் நிகழ்வு சார் அது. மது ஒழிப்புல திருமாவளவனுக்கு நிஜமாகவே அக்கறை இருக்கு இருக்கு இருக்கு. ஆனால் அது முழுமையா நீங்க அரசியல் கலக்காம இருக்கணும்னா எல்லாரையும் கூப்பிடணும். ஆனா இவங்க எல்லாரும் ஒரே மேடையில உட்கார, அப்ப அதுல அரசியல் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. திமுக பண்ணது பச்சை அரசியல். தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம், ஒரு துளி கூட ஒழிக்கல. இந்த அரசுடைய நோக்கம் மதுக்கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு துளியும் விருப்பம் இல்லை. நேரம் மூடி இருக்கணுமே முத்துசாமி, அதை செய்யாம எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா உங்க நடிப்புன்னு தான் பார்ப்பாங்க. இன்னமும் நீங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், விஜய் மாநாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கலாம். அதற்கு பர்மிஷன் கேட்டு அதற்கு சில கேள்விகள் எழுப்பி இப்போ ஒரு வழியாக நிபந்தனைகளோட ஒரு அனுமதி கிடைச்ச செய்திகள்லாம் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஆனால் நடத்துறதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வரலை, யாரும் பேசவும் மாட்டுறாங்க. என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? விஜய் நடத்த ஒரு நடிகர், ஒட்டுமொத்த நாட்டு மக்களால் கவனிக்கப்படுகிற ஒரு நடிகர், ஆதரவு தளம், ரசிகராக இளைஞர்கள் வயதானவர்கள்னு ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் பல கோடி பேரால் ரசிக்கப்படுகிற ஒருத்தர் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்த போகிறாருங்கிற கவனம் ஒன்று. கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்னு துணிச்சலாக சொல்லி அவர் நடத்த போகிற முதல் மாநாடு அப்படிங்கிறனால கூடுதல் கவனம் ஒன்று, அதனால இது கவனிக்கப்படுது. மற்றபடி 21 கேள்விகள் கேட்டார்கள், எல்லாருக்கும் தான் கேட்குறான். கோயில் வாசலில் பிச்சை எடுப்போர் சங்கம் ஒரு மாநாட்டை நடத்தினாலும் அவர்களுக்கும் இந்த 21 நிபந்தனைகள் விதிக்கப்படும். சரிதானா? யார் நடத்துகிற, என்ன பொறுப்பு, யார், பொது சொத்துக்கு சேதம் விளைக்கக்கூடாது, அப்படி ஒருவேளை பஸ்ஸில் கல் அறிஞ்சால் யார் பணத்தை கட்டுவா, இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தவனை சீன்ற மாதிரி கோஷம் போடக்கூடாது, நாங்கள் சொல்கிற வழியில் தான் ஊர்வலம் போகணும், அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது, மாநாடுனா இங்கே தான் நடத்தணும், இப்படின்னு நிபந்தனைகள் விதிக்கிறது வழக்கமான ஒன்று. அரசியல் புரிதல் உள்ள தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்ச ஒருத்தாண்ட ஒரு மாவட்ட செயல் ரீல் பண்ணுற விஷயம். இந்த 21 கேள்வியை வாங்கி சத்தமெல்லாம் வாங்கினே பதிலை போட்டு இவங்க லெட்டர் கட்டில் வாங்கிட்டு வந்து இந்த கட்சி சார்பாக பொதுச்செயலாளரோ யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு பதில் சொல்லி ஒரு 2 நாளில் முடிகிற விஷயம். இவ்வளவு கூப்பாடு போட்டதுக்கு காரணம் அரசியல் தெரிந்த எவரும், தமிழ்நாட்டு அரசியல் புரிந்த எவரும் விஜய் கிட்ட இல்லைங்கிறது தான். மற்றபடி கேள்வியை கேட்கக்கூடாதா அப்படின்லாம் தப்பு. ஏன் கேட்கணும் சார்? அவரும் விஜய்க்கும் தெரியல, ஒரு மாநாடு நடத்தினா 21 கேள்வி கேட்பாங்களோ, அதுக்கு இப்படி பதில் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லி கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டிருந்தாலும் பதில் சொன்ன பிறகு சீனாலும் திமுக நீங்கள் அம்பலப்படுத்தணும், எங்களை வளர விடாம பண்ணுறாங்க, வரும்போதே தடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். கேள்வி கேட்கறனாலே அவங்க பதட்டப்படுறாங்களா நான் நினைக்கல. திமுகவை தடுத்தாலும் கோர்ட் இருக்குது சார், அவங்க 100% அனுமதி கொடுக்க போகிறாங்க சார். தாராளமாக ஒரு மாநாட்டை நடத்த தான் போகிறாரு. இதெல்லாம் விஜய்க்கு இது ஒரு அரசியல் பாடம் தான். ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு எவாடா இவ்வளோ என்னை படுத்துறீங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கணும், இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும், பக்குவப்படணும். ஆனால் ஏதோ சினிமா டீசர் மாதிரியே இன்னும் சில விஷயங்களை நடத்துறது தான் எனக்கு எரிச்சலாக வருது. விஜய் அறிவிப்பார், 11 மணிக்கு அறிவிக்க போகிறார், நள்ளிரவு 11 மணி, நாளை காலை 10 மணி. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மாநாடு 25ஆம் நடக்குது, 30ஆம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம், என்ன வேண்டி கிடக்கு? இது அந்த ஃபர்ஸ்ட் சாங் வெளியிடுறதுன்னா சில பெரிய பெப்பை கிளப்புற படங்களில் வர்ற மாதிரி
டீசர் வெளியானது, அந்த முதல் பாடல் வெளியானது. நீ எங்களை ஆளணும்னு நினைக்கிறிய, அரசியலுக்கு வர்றிய, சாதாரண பாமரன்னு புரிஞ்சு கொண்டவங்களை உட்காந்து நேரத்தை குறிச்சிட்டு இருக்கிய. இத்தனாம் தேதி மாநாடு நடக்கும்னு சொல்லிட்டு போங்களேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் வெளியிடுவார். தேதி ஏற்கனவே நீங்கள் சொன்ன கணக்குப்படி இன்னொரு 10 நாளில் மாநாடா? அப்புறம் எப்படியும் வண்டியை புக் பண்ணுறது என்ன? சரி, ஒருவேளை புக் பண்ண ஆரம்பிச்சுன்னா 23ஆம் தேதினா உங்கள் வாயை தரணும் சொல்லுங்களேன். என்ன இப்போ கெட்டு போச்சு? அதில் என்ன ரகசிய வண்டி கிடக்கு? நான் சொல்ல புரியுதா சார்? இந்த சினிமா தனத்திலேருந்து முதல்ல விஜய் வெளியில் வரணும். நீங்கள் என்ன கொள்கை வேணாலும் வச்சுங்க, இடது வலது நடுவில் எங்கே வேணாலும் போங்க, உங்கள் கொள்கை எது வேணாலும் இருக்கணும், உங்கள் உரிமை. அதை மக்கள் எடை போடட்டும். உங்களை நிராகரிக்கிறதா ஏற்றுக்கிறேன்னு அவன் முடிவு பண்ண போகிறான். நீங்கள் முதல்ல ஒரு யதார்த்தத்துக்கு வரணும். சினிமா தனத்திலேயே இருந்தீங்கன்னா அது சரி வராது. உதயநிதி அரசியலுக்கு வந்தபோது நான் தான் சொன்னேன், சினிமா தனத்திலேருந்து சினிமா மாயிலிருந்து அவர் முதல்ல வெளிப்பட்டு அரசியல்வாதியாக அமைச்சராக வந்துட்டாருன்னா அந்த மனப்பான்மையை அவருக்கு வளரணும்னு சொன்னேன். சினிமாவை விடணும்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்த புதுசில் அதுக்கப்புறம் ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டார். அப்போ தான் அதில் கவனம் செலுத்த முடியும். நீங்கள் இனிமேல் நடிக்கவே போகிறதில்லைன்னு சொல்லிட்டீங்க, அது ரைட்டு, அது உங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு வர போகிறீங்க. அந்த மாயை இன்னும் உங்கள்கிட்ட இருந்து வரலை. அதனால தான் இன்னும் டீசர் வெளியிடுற மாதிரியே நேரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நான் தலைவர் வெளியிடுவார். எந்த தலைவரும் ஒரு மாநாட்டை இப்படி மூடு மந்திரமாக வச்சதே கிடையாது. அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த தடுக்க நினைச்சாங்க வச்சாங்க, ஆமாம், எல்லா கட்சிக்கும் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும், பயம் இருக்க தான் செய்யும். இதையெல்லாம் ஏறி மிதித்து தாண்டி தான் விஜய் அரசியலுக்கு வரணும். இதுதான் அரசியல் பாடம் சார். இதுலேருந்து தான் சார் அவர் பக்குவப்படணும், தன் பாதையை அமைச்சுக்கணும். ஒருவேளை இப்போ உடனடியாக மாநாடு இல்லையோ, இன்னும் அப்படி தமிழ்நாடு அப்படியே புரட்டி போகுதா? அடுத்த சோத்துக்கு வழி இல்லையா நமக்கு? சாயங்காலம் போய் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு எரியாதா? இல்லை சார், எதுவும் பெருசாக அறிவிப்பே இல்லாமல் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், என்ன கெட்டு போச்சுங்கிற நான் 2 மாதத்துக்கு மாநாட்டு நடத்துகிற திட்டம் இல்லை, அறிவிச்சுட்டு ஒரு வேலையை பார்த்து அது இன்னும் ஒரு படம் நடிக்க போகிறாள், நான் முடிச்சுட்டு தான் நடத்துன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன கெட்டு போச்சு? என்னமோ அது இல்லைன்னா ஏதோ நடக்காத மாதிரி. அதுக்கே சார் இவ்வளோ பெப்பை கொடுக்கணும்? நான் அதை தான் சொல்கிறேன். இவ்வளவு தூரம் கிளப்புறது தான் இந்த அஜித் படம் விஜய் படம் வரும்போது திருப்பி சினிமா தனம் தான் நான் அதில் ரீட் பண்ணுறேன். அந்த இதை தலைப்பை சொல்ல போறாருங்கிறதுக்கு ஒரு பெப்பை கிளப்பாய் பாருங்க, ஒரு படத்தோட தலைப்பை. என்னடா இது? அந்த மாதிரி நீங்கள் அரசியலில் பண்ண முடியாது சார். யதார்த்தமாக இருந்தால் தான் மக்கள் உங்களை ரசிப்பாங்க. சரிதானா? இந்த அப்படி இப்படிலாம் இந்த இதெல்லாம் அவருடைய தொண்டர்கள் அப்படிதான் பழக்கப்பட்டிருப்பாங்க. எந்த தொண்டர்கள்? விஜயினுடைய ரசிகர்கள்னு சொல்லுங்க. அந்த ரசிகனுக்கு இன்னும் அரசியல் அறிவும் அரசியல் பாடம் இன்னும் அவன் கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கணும். விஜயகாந்த் பண்ண அந்த ஒரு கலை ஏற்பாடு முன்னேற்பாட்டை விஜய் இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல. விஜயகாந்த் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த உயரத்துக்கு வந்தது காரணம் அவருக்கு அரசியல் அறிவை போகுது. நல்லதே கேட்டது அரசியல்லாம் இதாண்டா, ஒருத்தன் சத்தம் கேட்ட இவனையும் சத்தம் போடுறான்னு சொல்லி கொடுத்தாரு அவர். இயல்பாகவே அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. ரசிகன்லேருந்து தொண்டனா மாறுறது சாதாரண விஷயம் இல்லை. அரசியல் அறிவுலேருந்து ஒரு உடல் மொழியிலேருந்து எல்லாமே மாறணும் அவனுக்கு. சரிதானா? அது இன்னும் விஜய்கிட்ட வரலை. அதுவே நடக்காத போது இந்த சினிமா தனத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கியரே போட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நெகட்டிவாக நான் சொல்லலை. விஜய் அரசியலுக்கு வரணும், வர விடுங்கன்னு சொல்கிறவன் நான். அவர் பேசணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த சினிமா தனத்துலேருந்து வெளியில் வந்து எல்லாத்துலேயும் சகஜமாக இருக்க பழகுங்க. இந்த மாநாட்டை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் விசிக்க ஒரு மாநாட்டை அறிவிக்கிறாங்க. மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்துவோம்னு. நோக்கம் நல்லது தான். மது ஒழிப்பில் இவருக்கும் முன்னாடி டாக்டர் ராமதாஸ் தான், திருமாவளவனும் சளைத்தவர் அல்ல. அவரும் நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார், மது ஒழிக்கப்படணும், இளைஞர்களை ஒரு தலைமுறையே அது சீரழிக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரவர். இது அரசியல் இல்லைன்னு திருமாவளவன் நினச்சிருந்தாருன்னா, இன்னமும் நினைக்கிறாருன்னா, ராமதாஸ் தலைமையில் தான் இந்த மாநாட்டை நடத்தணும். நான் அரசியலுக்குள்ளே வரல. மது ஒழிப்புங்கிற உங்கள் நோக்கம் உண்மையாக இருந்தால் தலைமை டாக்டர் ராமதாஸ் தான் இருந்திருக்கணும். அந்த மாநாட்டில் எடப்பாடியும் கலந்துக்கணும், துரைமுருகனும் கலந்துக்க வைக்கணும், தமிழிசை ஹெச் ராஜாவையும் கலந்துக்க வைக்கணும். அதுதான் நிஜமான நோக்கத்தை, அந்த நோக்கத்தை அமல்படுத்துகிற பாதையை நோக்கிய பயணமாக அது இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரே மேடையில் உட்கார, அப்போ அதில் அரசியல் இருக்குன்னு ஒத்துக்கோங்க. அரசியலே இல்லைன்னு சொன்னால் யார் சார் நம்ப? இது நாங்கள் மது ஒழிப்பு நடத்துகிறோம், இதில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் பிஜேபியில் குடிக்கிறவன் இல்லையா, இல்லை குடியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவன் இல்லையா? சொல்லுங்கள் சார். குடிக்கும் கட்சிக்கும் என்ன சார் சம்பந்தம்? குடிக்கும் மதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை சார், இந்த ஒரு விஷயத்துல ஒன்னாகலாம், எல்லாரும் ஒரே புள்ளியில இது கூட்டணினே பேசாதீங்க. நான் சொல்றேன், மற்ற திமுகவுக்கு அழைப்பு விடுத்துட்டார். அப்ப திமுக கூட்டணி உடையுதா? எடப்பாடி நினைக்கிறது நடக்க போகுதா? இதுல எப்படி அவரே இல்லைங்கிறார்? இந்த ஒரு நிகழ்ச்சினால அதுல ஒரு கூட்டணி முடிவாகாது. அப்படி ஒரு தொடக்க புள்ளியை நீங்க ரகசியமா வச்சா கூட ஒரு நாள் ரொம்ப சீக்கிரம் அம்பலத்துக்கு வரதான் போகுது. வந்துட்டு போட்டுமே. திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே போறான்னா ஒரு நாள் அரசியல் நிகழ்வு சார் அது. அதுக்கப்புறம் சிறுத்தையினுடைய தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அப்படி முடிவெடுத்த விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பார்வை பார்க்குறாங்க, இதெல்லாம் அப்புறம் கதை. வெளியே போனால் போயிட்டு போகிறாரு, இதில் அரசியல் இல்லைன்னு சொல்கிறாரு, சரி அங்கேயே தொடர்ந்துட்டு போகிறாரு. அவருடைய இந்த மாநாட்டை நம்ம பேசுகிறோன்னா
மது ஒழிப்புல திருமாவளவனுக்கு நிஜமாகவே அக்கறை இருக்கு. ஆனால் அது முழுமையாக நீங்கள் அரசியல் கலக்காமல் இருக்கணும்னா எல்லாரையும் கூப்பிடணும். அதிமுக விரும்பினால் பங்கேற்கலாம்னா அப்படி ஒரு கூப்பிடாமல் இருக்கிற அறிவிப்பை கேட்டுட்டு வர்ற கட்சி அதிமுக கிடையாது. அது அவ்வளவு சின்ன கட்சியும் இல்லை, இப்படி கூப்பிடுற விதமும் அல்ல. அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்ட செய்தியாளர் எழுப்பின கேள்விக்கு பிரதானமாக நான் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்திப்பேன், இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுப்பேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? எனக்கு முன்னாலேயே இந்த குரலை எழுப்பியவர் உறுதியாக இந்த நிமிடம் வரை இருப்பவர் ஐயா டாக்டர் ராமதாஸ். அவரையும் நான் நேரில் சந்தித்து அழைப்பேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? இதில் தான் அரசியல் இல்லையே, கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. திருமாவளவன் சொல்ற கடந்த கால காயங்கள், எதிர்கால காயத்தை பேசுற விஷயமா இல்ல மது ஒழிக்கிறது உங்க நோக்கமா? ரைட் சார். ஒரு விஷயத்தை வச்சு நான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எதிராக நின்ற முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். மது ஒழிப்பு மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுமா? எடப்பாடியே வெக்கப்படுவார். நீங்க எடப்பாடி நேரில் போய் கூப்பிட்டு இந்த மேடையில் உட்கார வச்சா எடப்பாடி வெக்கப்படுவார். ஏன்னா அவரும் மதுவை ஒழிக்க மறுத்தவர், தயங்கியவர், கடைசி வரைக்கும் ஒழிக்காதவர் ஆட்சியில் இருந்த போது. அப்ப அவர் மனசாட்சி நீங்க தூண்டி விடலாம்ல. இன்னைக்கு துரைமுருகனை உட்கார வைங்கன்னு நான் சொன்னேன். ஸ்டாலின் உட்கார முடியாது, முதலமைச்சராக வந்துட்டு உட்காரது நல்லதில்லை. திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகனை கலந்துக்க வைக்கணும். நீங்கள் அவர் மனசாட்சி குத்துல்ல. நம்ம இந்த மேடையில் பேசுகிற பேச்செல்லாம் நியாயமாக தான் தெரியுது. இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறான், நம்ம தம்பிக்கிட்ட போய் சொல்லுவோம், தளபதிக்கிட்ட நினைப்பார மாட்டாரா? நீங்கள் மூடுறீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் அவர் மனசாட்சி குத்துமா குத்தாதா? இந்த மாநாட்டில் அரசியல் இல்லைன்னா எதுக்காக தள்ளி வைக்கிறீங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த விமர்சனம் வர்றதை திருமாவளவன் எதிர்கொண்டு தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதனாலேயே திமுக கூட்டணி உடஞ்சிடலாம் நான் பார்க்கல. உடையணுன்னா அதுக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு அவசியம் இல்லை சார். எனக்கு இந்த கூட்டணியில் மரியாதை இல்லை, நான் வெளியேறுகிறேன், ஒரு அறிக்கை போதும் சார். யார் சார் கேட்க முடியும் திருமாவளவனை? சொல்லுங்கள் சார், அது அவருடைய உரிமை சார். அதுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குது சார். நம்ம பதட்டப்பட வேணாம் சார். எலெக்ஷன் வரும்போது தானே சார் கூட்டணி. இப்போ வெளியே போய் எங்கே போக போகிறாரு அவர்? நாளான்னைக்கு எதுவும் தேர்தல் வருதா? எங்கே போக போகிறாரு? போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஸோ இப்போதைக்கு அந்த நோக்கத்தை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதில் நேர்மை இருக்குன்னு நம்புகிறேன். இது முழுமை அடையணும்னா ராமதாஸை சேர்த்து உட்கார வைக்கணும், இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் துரைமுருகனை உட்கார வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ தான் அது நிஜமான மது ஒழிப்பு மாநாடாக அது இருக்கும். இந்த அறிவிப்புக்கு அமைச்சர் முத்துசாமி படிப்படியாக நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 500 கூட கொண்டு மூடி 2011 ஜெயலலிதா முதலமைச்சரான முதல் கையெழுத்து 500 கடையை மூடினாங்க. அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வந்திருந்தா இந்நேரம் சுத்தமாக போயிருக்கணுமே. திமுக அரசியல் தான் பண்ணாங்க. திமுக பண்ணது பச்சை அரசியல். தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போன்னு ஒரு துளி கூட ஒழிக்கல. செந்தில் பாலாஜி அமைச்சரான ஒரு 500 கடையை மூடினார். அதையாவது முத்துசாமி தொடர்ந்து பண்ணாரா? 1 வருஷம் ஆச்சுல்ல. இந்நேரம் முத்துசாமிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கணுமே. இந்த அரசுடைய நோக்கம் மதுக்கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு துளியும் விருப்பம் இல்லை. நேற்று பேட்டில் சொன்னாரா? நான் நம்புகிறேன். அந்த விருப்பம் இல்லாத முதலமைச்சர்கிட்ட நீங்கள் என்ன ஃபைலை கொண்டு போய் வச்சுருக்கணும்? அண்ணே அடுத்த 500 கடை ஏதாவது மூடுறதுன்னு நாங்கள் பண்ணிட்டோம். ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது, கோயிலுக்கு பக்கத்தில், காலேஜுக்கு பக்கத்தில், அவர் அன்னாடங்காட்சிங்க கஷ்டப்படுறவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற கடையெல்லாம் மூடுறோம்னே. அடுத்த லிஸ்ட்டு 500 நேரம் மூடி இருக்கணுமே முத்துசாமி. அதை செய்யாமல் எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா உங்கள் நடிப்புன்னு தான் பார்ப்பாங்க. இன்னமும் நீங்கள் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழிசையை கூட்டம் உட்காருவீங்க. நான் ஏன் சொன்னேன்? இது திமுக கூட்டணி ஒழிப்பு மாநாடா மது ஒழிப்பு மாநாடா? நகைச்சுவை ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே வாங்க அக்கா, இங்கே வாங்க, நீங்களும் இந்த மேடையில் இருந்து உட்காருங்க. மதுவை ஒழிச்சா 1000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்படும், நிதி இழப்பு. நீங்களும் வாங்க, ஹெச் ராஜா நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்றா போய் நம்ம மத்திய அரசு நிதி வாங்கி கொடுங்க, நீங்கள் கூட வந்து சொல்லுங்கள். அதுக்காக தான் வந்து உட்கார சொல்கிறேன். அவங்களுக்கு மனசு குத்தும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தான் பண்ணுறாங்க. நிஜமாகவே பிஜேபிக்கு மது ஒழிப்பில் அக்கறை இருந்தால் அறிக்கை ஒட்டும் கூட அதை அமல்படுத்த முடியும். திருமாவளவனுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசு மது ஒழிப்பை அமல்படுத்தினால் அதனால் ஏற்படுகிற நிதி இழப்பிற்கு நாங்கள் பொறுப்பெடுத்து முடிந்தவரை எங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுத்து கூடுதல் நிதியை மத்திய அரசிடம் கேட்டு வாங்கி தருவோம். ஒரு அறிக்கை வந்திருக்கா சார் தமிழிசைக்கிட்ட இருந்து, ஹெச் ராஜா கிட்ட இருந்து, லண்டன்ல இருந்துட்டு அறிக்கை ஒரு அண்ணாமலை இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கா? இதை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா மது ஒழிப்பை பற்றி பேசுறதுக்கு, அதை பற்றி கேள்வி எழுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? சொல்லுங்க சார். சும்மா வந்து கூப்பிட்டு தமிழிசை உட்கார வைக்க சொல்ல மேடையில் அந்த நிதியை பற்றின பேச்சு வரும். இந்த இருக்கிறார் தமிழிசை, இந்த இருக்கிறார் ஹெச் ராஜா, வாங்க எல்லாரும் டெல்லிக்கு போவோம், ராமதாஸ் தலைமையில் போங்க, தமிழ்நாடு அரசை கூட விடுங்க, சித்தாந்த எதிரின்னு கூட வெளியே சொல்லுவாங்க. ராமதாஸ் அங்கிட்டு இங்கிட்ட இருக்கிறவர், பழைய நண்பர், கூட்டிகிட்டு போங்களேன். அது செய்யணும்ல சார். அதனால தான் திருமாவளவனுக்கு அந்த பொறுப்பை சுமத்துறேன். இல்லாட்டி அந்த மாநாட்டுக்கு யாரை கூப்பிடக்கூடாதுங்கிறது திருமாவளவனுடைய விருப்பம். நிதி இழப்புங்கிறது மிக பிரம்மாண்டமாக வந்து நிற்கும். மது ஒழிக்கிறது மட்டும் கடந்து போக முடியாது. மதுவை ஒழிச்சா 40,000 கோடி 35,000 கோடி ஒரு வருஷத்துக்கு இழப்பு ஏற்படுமே. அதை எப்படி ஈடுகட்டுறதுங்கிற கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கருத்தையும் அந்த மாநாட்டில் சொல்லணும்.
அப்படி சொல்கிற போது அந்த நிதியை சரிப்படுத்துகிற இடத்தில் இருக்கிற பிஜேபியின் பிரதிநிதி அந்த மேடையில் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்கிறேனே தவிர மதவாத சக்தி பிஜேபி கொண்டாந்து உட்காரிங்கன்னு நான் சொல்லலை. மதவாத சக்தி பிஜேபின்னு கிழிக்கிறதுக்கு இன்னொரு மேடை இருக்குது. இந்த மேடை அது அல்ல. திருமாவளவனுடைய நோக்கம் அரசியல் செய்வது அல்ல. அதை நான் நம்புகிறேன். அதனால சொல்கிறேன் சார். ஆனால் அப்படி ஓவராலாக இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் இதை நடத்துகிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. இது ஒரு ஆளும் அரசுக்கு தான் நெருக்கடி, திமுகவுக்கு தான் இது ஒரு நெருக்கடி. தர்ம சங்கடம், நெருக்கடி, என்ன வார்த்தை வேணாலும் போடலாம். நிச்சயமாக திமுக இதை ரசிக்காது. ஸோ திருமாவளவன், நான் திருப்பி சொல்லுடைய நேர்மையை நோக்கத்தை நான் கொச்சைப்படுத்தலை. அவருக்கு இருக்கிற வேறு சில வழிகளை இந்த வார்த்தையில் இந்த செயலில் கூட வெளிப்படுத்தலாம். திமுக மேலே வருத்தங்கள் இருக்கு. என்னன்னு அவருக்கு தான் தெரியும், திமுகவுக்கு தான் தெரியும், காங்கிரஸுக்கு தான் வருத்தம் இருக்குது இந்த கூட்டணியில். ஏதோ மதவாத சக்திகளை எதிர்க்குன்னு ஒரு தலைப்பு போட்டனால எல்லாம் ஒரு கூட கீழே நிற்கிறாங்க, ஒரு பந்தலு கீழே. சரிதானே? அதுவும் அதிமுக த்ரெட்டாக இருக்குது. நாங்கள் மதவாத சக்தியை விட்டு வெளியில் வந்துட்டோன்னு எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. கூட்டணி கணக்குகள் வேறு சார். இந்த நோக்கத்தை நான் இப்போது நான் கேள்வி எழுப்பலை. சரிதானா? நிச்சயமாக திமுக இதை ரசிக்காது. அந்த நெருக்கடியை கொடுக்கணும்னு தான் திருமாவளவன் விரும்புகிறார். ஒன்று, அவருடைய நேர்மையான அந்த நோக்கம் ஒரு காரணம், பிரதான நோக்கம் அதுதான், காரணம் அதுதான். இன்னொன்று, அவருக்கு இருக்கிற சில வருத்தங்களை இப்படி கூட அவர் வெளிப்படுத்த முயற்சிக்கலாம். அது திருமாவளவன் எதிர்காலத்தில் சொன்னாதான் உண்டு. நாமளாக சொல்லி யூகம் பண்ணக்கூடாது. நன்றி சார். உங்களோட நினைவுக்கும் நீங்கள் பகிர்ந்த மிக நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hotstar Specials கோலி சோடா ரைசிங் now streaming on Disney Plus Hotstar. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.